Taxable event of GST. இது நம்மளுடைய தேர்டு டாபிக் ஃப்ரம் ஜிஎஸ்டி டாக்ஸஸ் இன் பார்ட். டாக்ஸபிள் ஈவெண்ட் ப்ரீவியஸ்ல நாம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் தென் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதாவது எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அண்ட் யூடிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. இதை பத்தி பிரீஃப் ரெண்டாவது வகுப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நம்மளுடைய தேர்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிளாஸ். இனிமேல் வரப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கல் இருக்கும். ஏன்னா சேல்ஸ் டேக்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ரொம்ப குரூசியலா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஜிஎஸ்டில, நம்ம அன்னோன் அப்படின்ற பார்ட் வந்து நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அதை நீங்க கேட்டகரைஸ் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். டாக்ஸபிள் ஈவெண்ட் அப்படின்னா என்ன? ஈவெண்ட் அப்படின்னா ஒரு நிகழ்வு. ஈவெண்ட்னா நிகழ்வு. அப்போ வரிக்கான நிகழ்வு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வரிக்கான நிகழ்வு எப்ப நடக்கும் இல்லையா? ஒரு நிகழ்வு எப்ப நடக்கும்? த ஈவெண்ட் தட் அட்ராக்ட் ஜிஎஸ்டி ஆர் டாக்ஸ். ஏதாவது ஒரு வகையில ஒரு நிகழ்வு வரி செலுத்தக்கூடிய பொறுப்பு, வரி செலுத்தும் பொறுப்பை ஏற்படுத்தினால் அது டாக்ஸ் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பொறுப்பு அப்போ ஏற்படுத்தினால் டாக்ஸ் லைபிலிட்டி. இப்போ இன்கம் டாக்ஸ்ல டாக்ஸ் லைபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, a person or assessee who has to cross the income ceiling limit, taxable income ceiling limit அவர் கிராஸ் பண்றப்போ அவருக்கு டாக்ஸ் லைபிலிட்டி வந்துடும் இல்லையாங்க? அந்த மாதிரி தானே நம்ம சொல்லுவோம். இப்போ 2.5 lakhs அவருக்கான டாக்ஸ் லேப் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல 2,50,000 அவர் வந்து தன்னுடைய இன்கம் வருமானத்தை மிகும் பொழுது அதிகமாகிறாரு அப்படின்னா அவர் வந்து வரி செலுத்தும் பொறுப்பிற்கு உட்படுகிறார். இதுதான் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இங்க த ஈவெண்ட் தட் கிரியேட்ஸ் எ டாக்ஸ் லைபிலிட்டி. அப்ப வரி செலுத்தக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட வருதோ அப்போ இதற்கான நிகழ்வு இருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்ப டாக்ஸபிள் ஈவெண்ட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் லெவி அண்ட் கலெக்ட் ஆஃப் டாக்ஸ். கலெக்ட் த டாக்ஸ் மிக முக்கியமானது. இந்த ஈவெண்ட் தெரியாம நம்ம என்ன பண்ண முடியாது? வரியை விதிக்க முடியாது. அதே சமயம் வசூலிக்கவும் முடியாது. டாக்ஸ் ஈவெண்ட் தெரியாம நம்ம என்ன பண்ண முடியாது? வசூலிக்க முடியாது. அப்ப இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்ஸ் லைபிலிட்டி தெரியாம ரெண்டையும் செய்ய முடியாது. அப்ப கலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா, இந்த டாக்ஸபிள் ஈவெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாக்ஸபிள் ஈவெண்ட் இன் ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ரெண்டுக்குமே பொருந்தும். கூட்ஸுக்கும் பொருந்தும், இதுக்கும் பொருந்தும். அப்போ டாக்ஸபிள் ஈவெண்ட் இல்லாம இதை நம்ம செய்ய முடியாது. டாக்ஸபிள் ஈவெண்ட் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? வரி விதிக்கவும் முடியாது, வசூலிக்கவும் முடியாது. டாக்ஸபிள் ஈவெண்ட் அண்டர் ஜிஎஸ்டி இஸ் பேஸ்ட் ஆன் சப்ளை. இதுதான் நம்மளுடைய கீவேர்டுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டியை வந்து டாக்ஸபிள் ஈவெண்ட் அப்படின்னா சப்ளை அப்படின்னா என்ன? அளிப்பு. பொருளை எப்ப நம்ம அளிக்கிறோமோ, எப்ப நமக்கு வெளியில போகுதோ அதை பொறுத்து இது வந்து டாக்ஸுக்கு உரியது, ஜிஎஸ்டிக்கு உரியது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு செய்கிறோம். டாக்ஸபிள் ஈவெண்ட் அண்டர் ஜிஎஸ்டி இஸ் சப்ளை. இதே வந்து டாக்ஸபிள் ஈவெண்ட் அண்டர் இன்கம் டாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் எ பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க ஜிஎஸ்டியில பொறுத்த வரைக்கும் டாக்ஸபிள் ஈவெண்ட் அண்டர் ஜிஎஸ்டி இஸ் சப்ளை தான் முடிவு பண்ணுது. அப்போ ஒரே தீர்மானிக்கும் காரணி என்ன அப்படின்னா அளிப்பு. அப்போ லெவிடு ஆன், எப்படி நம்ம லெவிட் பண்றோம்? விதிக்கப்படுகிறது. லெவிடுனா விதிக்கப்படும். வரி விதிப்பு எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, நிறைய பிளேசஸ் பொறுத்து இருக்கு. அதுல ஒண்ணு இடம், பிளேஸ் ஆஃப் சப்ளை, இடத்தை பொறுத்து அந்த ஈவெண்ட்ங்கிறது இருக்கு. டாக்ஸபிள் ஈவெண்ட் வரி நிகழ்வு எதை பொறுத்து இருக்கு? வரி நிகழ்வுனா 3 காரணிகளை பொறுத்து இருக்கு. ஒன்னு பிளேஸ் ஆஃப் சப்ளை, ரெண்டாவது டைம் ஆஃப் சப்ளை அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை. பிளேஸ் ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை. இடம், காலம், மதிப்பு, இந்த 3 பொறுத்து இருக்கு. இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. இன்ட்ராஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்ட்ராஸ்டேட் அப்படின்னா என்ன பொருள்? லொகேஷன் ஆஃப் த சப்ளையர். இதுல பாருங்க, லொகேஷன் ஆஃப் சப்ளையரும் அடுத்து பிளேஸ் ஆஃப் சப்ளை, இந்த ரெண்டும் பிளேஸ் ஆஃப் சப்ளை.
ரெண்டும் சேம் ஸ்டேட் ஆக இருந்தா, ஒரே சேம் ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரி, சேம் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரியாக இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரா எனக்குள்ளேயே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? புரியுதாப்பா இந்த கான்செப்ட்? லொகேஷன் ஆஃப் சப்ளையரும் பிளேஸ் ஆஃப் சப்ளை, எந்த இடத்துல அளிப்பை கொடுக்குறோமோ அது ரெண்டும் ஒரே பிளேஸா இருக்கும். அப்போ யாரு சப்ளையர்னா யாரு? வியாபாரி. வியாபாரியும் பிளேஸ் ஆஃப் சப்ளை கொடுக்கக்கூடிய இடம் யாருக்கு கொடுக்குறோம்? கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த வேர்டு தான் இங்க மீனிங் ஃபுல்லா சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ லொகேஷன் ஆஃப் த சப்ளையர் அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்க இருக்கலாம்? இது வந்து டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆக இருந்தா அது இன்டர் ஸ்டேட். ஓகே, இப்ப பாருங்க, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன் கேஸ் 1, சப்ளை இன்வால்விங் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். அப்ப இது எதை பொறுத்து அமையும்? பிளேஸ். இது வந்து பிளேஸ் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது பிளேஸ்ங்கிறது ஒரு டாக்ஸபிள் ஈவெண்ட். டாக்ஸபிள் ஈவெண்ட். அதுல இன்ட்ராவுக்கு ஒரு இது கொடுக்குறோம் பாருங்க. மிஸ்டர் ஆர் ஆஃப் மும்பை மகாராஷ்டிரா செல் 10 டிவி செட்ஸ் டு மிஸ்டர் வி ஆஃப் நாக்பூர். நாக்பூர்ங்கிற பிளேஸும் மகாராஷ்டிரா, மும்பைங்கிற பிளேஸும் மகாராஷ்டிரா, நாக்பூர்ங்கிற பிளேஸும் மகாராஷ்டிரா. அப்போ லொகேஷன் ஆஃப் த சப்ளையர் இஸ் மும்பை இல்லையா? இது மாதிரி ரெண்டும் பிரிச்சுட்டீங்கன்னா ஈஸி. நேம் ஆஃப் த பையர் யாரு? மிஸ்டர் வி. நேம் ஆஃப் த செல்லர் யாரு? மிஸ்டர் ஆர். அப்போ லொகேஷன் ஆஃப் த சப்ளையர் ஆருடைய லொகேஷன், மிஸ்டர் ஆருடைய லொகேஷன் எதுங்க? மும்பை, மகாராஷ்டிரா. லொகேஷன் ஆஃப் த பையர் எங்க இருக்காரு? நாக்பூர், மகாராஷ்டிரா. பிளேஸ் ஆஃப் சப்ளை, இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் வந்து பையர் வேற ஒரு இடத்துல இருப்பாங்க, பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு டூரிஸ்டா எங்க போயிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் விசிட்டட் இன் கேரளா. கேரளாவுக்கு அங்க போய் விசிட் பண்ணிருக்கீங்க. யூ ஆர் பிரசன்ட்லி இன் கேரளா. யூ ஆர் சிட்டிசன் இல்லையா? இந்தியன் சிட்டிசன். பட் யுவர் ஆரிஜின் வந்து எங்க இருக்குங்க? தமிழ்நாடு. நீங்க 3 நாள் டூரா போயிருக்கீங்க கேரளாவுக்கு. அங்க போயிட்டு சம் கன்சியூமபிள்ஸா நீங்க வாங்குறீங்க, சம் கன்சியூமபிள். அப்போ இப்போ இந்த இடத்துல சப்ளையரும் பிளேஸ் ஆஃப், இந்த இடத்துல பையரும் பாருங்க. இவர் பையர் பார்த்தோம் அப்படின்னா பையர் இஸ் இன் தமிழ்நாடு, பட் பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த ரெண்டையும் பையர் அண்ட் செல்லர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கக்கூடாது. லொகேஷன் ஆஃப் த சப்ளையரும் பிளேஸ் ஆஃப் சப்ளையும் தான் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல எது வருங்க? நமக்கு இன்ட்ரா ஸ்டேட் வரும். அப்போ நம்ம 3 நாள் டூர் போயிட்டு கேரளாவில் சம் ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது எந்த டிரான்சாக்ஷன்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட்ல சப்ளைல தான் வரும். புரியுதாம்மா நான் சொல்ற கான்செப்ட்? நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க, ஆனா சப்ளையர் வந்து கேரளா, சப்ளையர் ஃப்ரம் கேரளா. பட் நீங்க அங்க போயிட்ட பொருளை வாங்குனீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையாக மாறிடும். இன்ட்ரா ஸ்டேட்டும் நீங்க எடுத்துக்கூடாது, பையரை வச்சு நீங்க பார்க்க கூடாது. அப்போ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லொகேஷன் ஆஃப் த சப்ளையரும் பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிற 2 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த 2 பேஸ் பண்ணி தான் இது இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஆக இருந்தா ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள், எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி. ஓகே ஃபைன், அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாமா இந்த பார்ட்? ஓகே, அடுத்தது பாருங்க. மிஸ்டர் ராம் ஆஃப் மும்பை மகாராஷ்டிராவில் இருக்காரு. செல் 30 டிவி செட்ஸ் டு அஜய் பெங்களூர். இப்ப 2 பேரும் வெவ்வேறு இடத்துல தான் இருக்காங்க, ரைட்டா? அப்ப நேம் ஆஃப் த பையர் அஜய், பையர் இஸ் கால்டு அஜய், இவர் தான் பையர். ஓகே, அடுத்தது இவர் வந்து செல்லர். இவங்க பாருங்க, லொகேஷன் ஆஃப் த சப்ளையர் எங்க இருக்காரு? மும்பையில் இருக்காரு. ஓகே, லொகேஷன் ஆஃப் த பையர் எங்க இருக்காரு? பெங்களூர்ல இருக்காரு. பிளேஸ் ஆஃப் சப்ளை இப்ப எந்த இடத்துல வருது? பெங்களூர். பிளேஸ் ஆஃப் சப்ளை பெங்களூர். ஏன்னா எந்த இடத்துல அப்படின்றத நம்ம கொடுக்கல. அப்ப டிரான்சாக்சன் இந்த இடத்துல இன்டர் ஸ்டேட் சப்ளை. அப்ப இதுல எது நமக்கு அப்ளிகபிள் ஆகும்? ஐஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள். ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திஸ் ஈவெண்ட் பேஸ்ட் ஆன் எதை பொறுத்து இருக்குங்க? பிளேஸை பொறுத்து இருக்கு. ஓகே,
This is called taxable event based on place. ஏதாவது டவுட் இருக்காமா அதுல? ஓகே. No, sir. Another one case study. இப்போ பாருங்க. If there is no movement of goods, either the supplier or by the recipient, ரெண்டு பேருக்கு இடையில கூட்ஸே மூவ் ஆகல. இப்ப என்ன இருக்கும்? ஒரு சர்வீஸ் கோட இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு மாடல் கோட இருக்கலாம். இப்ப பாருங்க, எஸ் ஹெவன் லிமிடெட் சென்னை ஓபன்ஸ் எ நியூ ஷோரூம் இன் பெங்களூர். பெங்களூர்ல நியூ ஷோரூம் ஓபன் பண்றாங்க. இட் பர்ச்சேசஸ் எ பில்டிங் ஃபார் ஷோரூம் ஃப்ரம் ஏபிசி லிமிடெட். அதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏபிசி லிமிடெட்ல இருந்து பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்றாங்க. பெங்களூர் அலாங் வித் ப்ரீ இன்ஸ்டால்டு ஒர்க் ஸ்டேஷன். பெங்களூர்ல என்ன ஒர்க் பண்றாங்க? ஒரு எதுவுமே ஒர்க் ஸ்டேஷனை இன்ஸ்டால் பண்ணாத ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒர்க் ஸ்டேஷனை அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்றாங்க. இப்போ நேம் ஆஃப் த பையர், எந்த கம்பெனி யாருக்கு வாங்கினாங்க, எங்க வாங்குறாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நேம் ஆஃப் த பையர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஓப்பன் இவங்க தானே நியூ ஷோரூம் பெங்களூர்ல ஓபன் பண்றாங்க. அப்ப இவங்க தான் பையர். பையர் எஸ் ஹெவன் லிமிடெட். யாருகிட்ட இருந்து வாங்கினாங்க? இந்த இடத்துல செல்லர். ஏபிசி பில்டிங், செல்லர் யாரு? ஏபிசி பில்டிங். அப்போ நேம் ஆஃப் த சப்ளையர், சப்ளையர் எங்க இருக்காரு அப்படின்னு பாருங்க, பெங்களூர்ல இருக்காரு. அப்ப பெங்களூர் இன் கர்நாடகா. லொகேஷன் ஆஃப் த சப்ளையர் கர்நாடகா. லொகேஷன் ஆஃப் த பையர், location of the buyer in Chennai. Location of the buyer in Chennai. But place of supply is very very important. நீங்க சென்னையில இருக்கீங்க, பட் நீங்க எங்க போய் அந்த ப்ராடக்டை வாங்குறீங்க? பில்டிங் எடுத்துட்டு வர முடியுமாங்க? சென்னைக்கு எடுத்துட்டு வர முடியாது இல்லையாங்க. அப்போ அது அங்கேயே தான் இருக்கும். அப்படித்தானே? நீங்க ஷோரூம் மட்டும்தான் அங்க போக போறது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட பிசினஸ் மட்டும்தான் அங்க கொண்டு போக போறீங்க. அப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த சப்ளையர் தன்னுடைய பில்டிங்கை எங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாரு? எந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாரு? சென்னையில ரிஜிஸ்டர் பண்ணுவாரா, பெங்களூர்ல ரிஜிஸ்டர் பண்ணுவாருங்களா? பெங்களூர். அப்போ இந்த பிளேஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப பாருங்க, அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த பெங்களூர், சோ தட் லொகேஷன் ஆஃப் த சப்ளையர் இன் பெங்களூர் அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை இன் பெங்களூர். புரியுதாங்க? அப்போ ரெண்டு பேருமே சேமா இருக்கிறதுனால இது இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. புரியுதாங்க? ரெண்டும் சேமா இருக்கிறதுனால இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. டக்குன்னு பார்த்ததையும் ஊர் பேரை வச்சே எடுத்துடக்கூடாது. டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. வாங்கியிருக்காரு அது என்னமா? பிளேஸ் ஆஃப் சப்ளை தான் மெயின் இல்ல சார்? பிளேஸ் ஆஃப் சப்ளையும் ஆஃப் த சப்ளையர் தான் ரொம்ப முக்கியம், மத்தது தேவையில்லை. அப்படிங்களா சார்? ஓகே சார். ஆமா, அததானே ஹைலைட் பண்ணி லொகேஷன் ஆஃப் தி சப்ளையரும் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து இம்பார்ட்டன்ட்டா சார்? அந்த ரெண்டு தான் உங்களுக்கு எதை தீர்மானிக்குதுங்க? டாக்ஸபிள் ஈவெண்ட்டை தீர்மானிக்கும். இன்டர்ஸ்டேட்டா இன்ட்ரா ஸ்டேட்டா? இன்ட்ரா ஸ்டேட் அண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த பிளேஸ்ல ரெண்டு பார்ட், இன்டர் அண்ட் இன்ட்ரா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இந்த இன்டர் அண்ட் இன்ட்ராவை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னா லொகேஷன் ஆஃப் த சப்ளையரும் பிளேஸ் ஆஃப் சப்ளையும். அப்போ நீங்க சென்னையில் இருக்கீங்க, உங்களோட ஷோரூம் பெங்களூர்ல போக போறது. பட் நீங்க என்ன பண்ண முடியாது? அங்க இருக்கிற பில்டிங்கை வாங்கி சென்னைக்கா நம்ம எடுத்துட்டு வர முடியாது இல்லைங்க. அப்போ உங்கள்கிட்ட என்ன பண்றாங்க? ஏபிசி லிமிடெட் பெங்களூர்ல தான் இருக்காங்க. ஏபிசி பில்டிங் அங்க வந்து பெங்களூர்ல தான் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு எங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க? அதே பெங்களூர்லயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அந்த ப்ராடக்டை. அப்போ லொகேஷன் ஆஃப் த சப்ளையரும் பிளேஸ் ஆஃப் த சப்ளையும் ஒரே பிளேஸ் தான். அதனால இது இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. ஓகே ஓகே. அடுத்தது சார், இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வந்து அவரு ஆரிஜின் வந்து தமிழ்நாடு, பட் டூரிசம் வர்றதுனால நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளையை மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம், அப்படிதானே சார்? ஆமா, அவர் தமிழ்நாடாக இருக்கலாம். ஆனா அவர் எங்க போய் பொருளை வாங்குறாருங்க? எந்த இடத்துல சப்ளை ஆகுது, பொருள்ஸ் வந்து சப்ளை ஆகுது அப்படின்னு பாருங்க. சப்ளைனா என்னங்க? நீங்க தான் கன்சியூமரு. நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல சப்ளை. புரியுதாங்க? சர்வர் வந்து உங்களுக்கு சப்ளை பண்றாரு. அப்ப பொருளை எந்த இடத்துல சப்ளை பண்றாங்க அப்படின்றதுதான் முக்கியம். நீங்க டூரிஸ்ட் கேரளா போயிருக்கீங்க, அங்க போய் ஹோட்டல்ல சாப்பிட்றீங்க, நீங்க தமிழ்நாடு ஆரிஜின் உடையவங்க, பையரு. பட் நீங்க எங்க போயிட்டீங்க? கேரளாவுக்குள்ள போயிட்டீங்க. அப்ப பிளேஸ் ஆஃப் சப்ளை தான் முக்கியம். அப்ப அந்த இடத்துல பையர் முக்கியம் கிடையாது.
அதெல்லாம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. மொத்தத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லொகேஷன் எங்க, எந்த இடத்துல பொருள் கைமாறுது, அதுதான் முக்கியம். சப்ளையர் எங்க இருக்காரு, சப்ளையர் எங்க இருக்காருன்னு பாருங்க, பொருள் எந்த பிளேஸ்ல கைமாறுதுன்னு பாருங்க, அவ்வளவுதாங்க. இதுல லாஜிக்கே வேலை முடிஞ்சு போச்சு. Goods are assembled or installed at site A. Purchase machine from B. இப்போ installed at site இதோட நிறுத்திக்கலாம். Goods are assembled or installed at site. நம்ம என்ன பண்ண போறோம், கூட்ஸை வாங்கி அசம்பிள் பண்ண போறோம், ஒரே சைட்ல பொருளை வந்து ஒன்று சேர்க்க போறோம். ஏ பர்ச்சேஸ் ஏ மெஷின் ஃப்ரம் பி. அதுக்காக ஏ வந்து என்ன பண்றாரு, பி கிட்ட ஒரு மெஷினை வாங்குறாரு. அப்ப ஏ பர்ச்சேசஸ் மெஷின் ஃப்ரம் பி. அப்ப இவர் வந்து செல்லறாங்க, மிஸ்டர் பி வந்து செல்லரா, மிஸ்டர் ஏ வந்து இவர் வந்து பையராங்க. யார் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவர் தானே பையர். எஸ் சார். மெஷின் பையர். அப்போ ஏ வந்து பையர், பி வந்து செல்லர். ஓகே. வேர் ஏ அண்ட் பி ஆர் போத் இன் டெல்லி. ரெண்டு பேருமே டெல்லி தான். த மெஷின் நீட்ஸ் டு பி இன்ஸ்டால்டு இன் ஹரியானா. ஆனா அந்த மெஷினை நம்ம எங்க இன்ஸ்டால் பண்ண போறோம், ஹரியானாவில் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஹரியானாவில் இன்ஸ்டால் பண்ண போறோம். இப்ப பாருங்க, லொகேஷன் ஆஃப் த சப்ளையர். நமக்கு கொடுக்குற சப்ளையர் மிஸ்டர் பி இருக்காரு இல்லையா, மிஸ்டர் பி எங்க இருக்காரு, செல்லர். அவர் வந்து டெல்லியில் இருக்காரு, டெல்லி. லொகேஷன் ஆஃப் த பையர், பையருடைய லொகேஷனும் அவரும் இப்ப டெல்லியில தான் இருக்காரு, பிரசன்ட்லி இன் டெல்லி. பட் பிளேஸ் ஆஃப் சப்ளை, அந்த பொருளை கொடுக்குற இடம் பாருங்க, எங்க போய் இன்ஸ்டால் ஆகுது அப்படின்றதான் முக்கியம். அப்போ த பிளேஸ் ஆஃப் சப்ளை, இந்த இடத்துல பாருங்க ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். த பிளேஸ் ஆஃப் சப்ளை வில் பி த பிளேஸ் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் ஆர் த சேம். இந்த ரெண்டையும் நீங்க பார்க்கணும். அப்ப அந்த பொருளை எந்த இடத்துல கொண்டே நீங்க ஆரிஜின் பண்றீங்க அப்படின்றது முக்கியம். பெரிய பொருளாக இருந்தா, இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பார்ப்பாங்க. நீங்க வாங்கிட்டு போய் எங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க, ஹரியானாவில் தான் இன்ஸ்டால் பண்ண போறீங்க. அப்போ ஆக்சுவலா அங்கதான் அது பொருந்தும். அப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் ஹரியானா. அப்போ இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால டெல்லி அண்ட் ஹரியானா இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்றதுனால இன்டர் ஸ்டேட் சப்ளை. ரெண்டு பேருமே ஆரிஜின் வந்து டெல்லி தாங்க. பட் த மெஷின்ஸ் டு பி இன்ஸ்டால்டு, மெஷினை கொண்டே நீங்க எங்க நிறுவ போறீங்க அப்படின்னா, நிறுவும் இடம், நிறுவும் இடம் பில்டிங் வாங்குற மாதிரி தானே இது பொருள். சப்போஸ் வந்து அது டெல்லியா இருந்ததுன்னா இன்டர் ஸ்டேட் ஆயிடும், அப்படிதானே சார்? ஸ்டேட் ஆயிடும். இன்ட்ரா ஸ்டேட். சார் அப்போ நம்ம டூர் போய் நம்ம வந்து கேரளாவில் போய் வாங்கினோம்ல சார், மறுபடியும் நம்ம அதை வாங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு தானே சார் வருவோம், அது எப்படி சார்? அது அந்த மாதிரி தானே இது இருக்கு. தமிழ்நாட்டுக்கு தான் வருவாங்க. பையர் செல்லர் ரெண்டு பேரும் மீட் பண்ற இடம் கேரளா தானங்க சார், ஒரே இடத்துல தானங்க சார். எந்த இடத்துல நடந்துச்சு காசு கொடுத்து பொருளை கையில வாங்குற இடம் ரெண்டுமே ஒரே இடம். சார் நாம என்ன சொல்லுவோம், ஒரு பெரிய மெஷின் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா மெஷினை மட்டும் நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோமே என்னங்க, நீங்க மெஷினை எடுத்துட்டு வாங்க, எங்க பிளேஸ்ல வந்து நீங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியெல்லாம் அப்படிதாங்க செய்வாங்க, அப்படித்தானே செய்வாங்க. எஸ் சார். ஆமா சார். அப்போ நீங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க வீட்டுக்கு ஒரு போர்வெல் போட்டிருக்கீங்கன்னு வைங்க, நீங்க போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா மோட்டர் பம்ப்ஸ் எல்லாம் வாங்குறீங்க. மோட்டர் பம்ப்ஸ் வாங்கிட்டு நீங்களா வந்து ஃபிட் பண்ணி இறக்குவீங்க அப்படின்றது ஒரு வேற ரகம். நீங்க ஆனா என்ன சொல்லுவீங்க, எங்களுக்கு எல்லா ஃபிட்டிங்ஸும் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணியை வெளியே எடுத்து கொடுத்துறணும் சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? யூஸ்வலா அப்படிதானே சொல்லுவோம். அதேதான் நேச்சர். அவங்களே வந்து உங்களுக்கு இருந்து பூட்டி கொடுத்து தண்ணியை எடுத்து காட்டி மெஷின் ப்ராப்பர்லி ஆப்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையாங்க. அந்த சப்ளை, அந்த இன்ஸ்டாலேஷன் நடக்கிற இடம் எது அப்படின்றதான் முக்கியம். நீங்க பொருளை போய் கேரளாவில் போய் வாங்கிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்ஸ்டாலேஷன் எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்றதான் முக்கியம். இன்ஸ்டாலேஷன் மாடல்ல இருந்தா இப்படிதான் பண்ணணும் சார். இப்ப ஆக்சுவலி நம்மளே எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருளா இருந்தா அது நம்ம சொல்லலாம் சார். இப்ப நம்மளால எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ண முடியாது, ஃபிட் பண்ணும் அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி. ஆமா, இந்த நிறுவகை செலவு இயந்திரங்கள் மாடல் வருது இல்லைங்களா, மிஷினரி மாடல் வருது இல்லைங்களா, அதெல்லாம் இதுதான். இப்போ ஒரு ஃபுட் ஐட்டம் வாங்குறீங்கன்னு பாருங்க சார், நான் கேரளாவில் போயிட்டு ஒரு ஃபுட் ஐட்டம் வாங்கிட்டு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளதான் சார் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னா அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க, புரியுதாங்க. நீங்க சப்ளை அப்படின்றத வரும், இன்ஸ்டாலேஷனுங்கிறது டிஃபரெண்ட் இல்லையாங்க. ஃபுட் ஐட்டத்துக்கும் மிஷினரிக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல. எஸ் சார், எஸ் சார். இப்படி லாஜிக்கா யோசிங்க. ஒன்னும் சொல்லணும் அப்படின்ட்டா கொஞ்சம் அதனுடைய பிக்சடு
அசட்ஸ்னுடைய கேப்பபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மிஷினரி நேச்சர், இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் நேச்சர்ல நமக்கு வருங்க. ஓகே, இப்போ நமக்கு இதுல புரியுதுங்க. நான் ஒவ்வொரு பார்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டைம் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை எல்லாம் மறுபடியும் ஃபர்தரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிறது என்ன? required to determine the whether the transaction is interstate or intrastate. ஒரு பிளேஸ்ங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இன்டர்ஸ்டேட் சப்ளையா இன்ட்ராஸ்டேட் சப்ளையா அப்படின்றத நமக்கு முடிவு செய்யறதுக்கு இந்த பிளேஸ் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இடம் ஒன்றே எதை தீர்மானிக்குது? இன்ட்ரா அப்படின்றத தீர்மானிக்குது. இன்ட்ரா அப்படின்றத தீர்மானிக்குது. அப்போ இதை தீர்மானிக்கக்கூடிய காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ளையரும் லொகேஷன் ஆஃப் சப்ளையரும் அண்ட் செகண்ட் ஒன் பிளேஸ் ஆஃப் சப்ளையும். இந்த ரெண்டு தான் எதை முடிவு செய்யுதுங்க? இன்ட்ராஸ்டேட்டா இன்ட்ரஸ்டேட்டாங்கிறத முடிவு செய்யுது. அப்போ பேஸ்ட் ஆன் திஸ், அப்போ இதை பொறுத்துதான் நம்ம சிஜிஎஸ்டி அப்ளிகபிளா ஐஜிஎஸ்டி அப்ளிகபிளா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். சிஜிஎஸ்டி வந்துச்சுன்னா எஸ்ஜிஎஸ்டி வரும், அல்லது ஐஜிஎஸ்டி அப்ளிகபிளா அப்படின்றது நமக்கு வரும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்ட்ராஸ்டேட்டு எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி அப்ளிகபிள். இது வந்து இன்டர்ஸ்டேட்டு, அதனால ஐஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இது வந்து இன்ட்ராஸ்டேட்டு, அப்ப எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள். இது ரெண்டும் இன்டர் ஸ்டேட், அதனால ஐஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள். இதை பொறுத்துதான் நம்ம முடிவே செய்யணும், இன்ட்ரா அப்படின்றத. ஓகே, கிளியர்? அடுத்தது சப்ளை அண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ளை. ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் தேவைப்பட்டா சொல்லுங்க. அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டைப்ஸ் சப்ளை அண்ட் டைப்ஸ்க்குள்ள நம்ம போவோம். இங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்டர்ஸ்டேட் அண்ட் இன்ட்ராஸ்டேட் பேஸ்ட் ஆன் லொகேஷன் இல்லையா. இன்டர்ஸ்டேட் அண்ட் இன்ட்ராஸ்டேட் வித்தின் ஸ்டேட் அப்படின்னா லொகேஷன் ஆஃப் த சப்ளையரும் பிளேஸ் ஆஃப் சப்ளையும் ஃபால்ஸ் இன் த சேம் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஃபால்ஸ் இன் த சேம் ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரிக்கு உள்ள இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்குங்க? சேமாக இருந்தா இன்ட்ரா, தனக்குள்ளேயே அப்படின்னு அர்த்தம். அப்போ லொகேஷன் ஆஃப் த சப்ளை அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை ரெண்டுமே ரொம்ப முக்கியங்க. லொகேஷன் ஆஃப் த சப்ளை அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆர் டேக் பிளேஸ் இன் த சேம் யூனியன் டெரிட்டரி அல்லது சேம் பிளேஸ்ல அமைஞ்சிருந்தது, சேம் ஸ்டேட்ல அமைஞ்சிருந்தது அப்படின்னா அது வந்து இன்ட்ரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்டர் அப்படின்னு சொல்றப்போ அது எதுல இருக்கும்? ஃபால் இன் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் பிட்வீன் த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரியாக இருக்கும். அதுல இன்னும் போயிட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டா இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைல சப்ளை ஆஃப் குட்ஸ் வித்தின் த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிக்குள்ள இருக்கும். வித்தின் அப்படின்னா எங்க இருக்கும்? உள்ளே இருக்கும். உள்ளே, அப்போ மாநிலத்துக்கு உள்ளே, மாநிலம் அல்லது யூடி இல்லையா, யூனியன் டெரிட்டரிக்கு உள்ளே. த சப்ளை ஆஃப் சர்வீசஸ் வித்தின் த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. அப்போ சப்ளை ஆஃப் கூட்ஸும் அங்கதான் இருக்கும், சப்ளை ஆஃப் சர்வீஸும் அங்கதான் இருக்கும். புரியுதாங்க? சப்ளை ஆஃப் கூட்ஸும் அங்கதான் இருக்கும், சப்ளை ஆஃப் சர்வீஸும் அங்கதான் இருக்கும். சரி, இப்போ சர்வீஸ்னா இது பஸ் டிரான்ஸ்போர்ட் ஒரு சர்வீசஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக பஸ் டிரான்ஸ்போர்ட் நம்ம ஒரு சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளையும் பிளேஸ் ஆஃப் சப்ளையரும் எங்க இருக்காரு அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா போதும் இல்லையாங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளையும் பிளேஸ் ஆஃப் சப்ளையரும் எங்க இருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா போதும். அப்ப நீங்க தமிழ்நாட்டுல கன்சியூம் பண்றீங்க, தமிழ்நாட்டுல டிராவல் பண்றீங்க அப்படின்னா சப்ளை பண்ற இடமும் தமிழ்நாடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும்? சேம் இன்ட்ராவாக இருக்கும். என்ன சர்வீசஸ் மட்டும் நீங்க அதே மாதிரி எடுத்துக்கலாம். இது கூட்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க, இங்க சர்வீசஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி அதர் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஒரு யூனியன் அதாவது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு, அப்போ இது ஒரு ஸ்டேட்டா இருக்கும், இது ஒரு ஸ்டேட்டா இருக்கும். ஓகே, இப்படி இருந்தாலும் சரி. இங்க ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்கும், அங்க ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்கும். அப்போ இஸ் டிஃபரெண்ட். இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபரெண்டாக இருக்கும். டிஃபரெண்ட்ல உங்களுக்கு என்னவாக இருக்கலாம்? கூட்ஸ் வேணாலும் இருக்கலாம், சர்வீசஸ் வேணாலும் இருக்கலாம். கூட்ஸ் வேணாலும் இருக்கலாம், சர்வீசஸ் வேணாலும் இருக்கலாம். இங்க கூட்ஸ், இங்க சர்வீசஸ், அது அப்படியே சேமா சொல்லியிருப்பாங்க. இதுலயே நமக்கு எது கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியும் கூட இருக்கலாம்ல சார்? எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ இதுல எது வேணாலும் மாறி இப்படி கிராஸ்ல கூட மாறி இருக்கணும், தப்பு கிடையாது. அடுத்து இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் ஸ்டில் தே கிராஸ் கஸ்டம்ஸ் ஃப்ரான்டியர்.
அப்போ கஸ்டம்ஸ்னா எது அப்படின்னா சுங்க. அப்போ சுங்க பிராண்டியர் அப்படின்னா சுங்க எல்லையை. அப்போ சுங்க எல்லைன்னா எது? இப்போ சி லைனு அல்லது அல்லது ஹோஸ்டல் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஹோஸ்டல் லைன்ல ஒன்னும் தாண்டல, அல்லது மேல ஏர்ல போச்சு அப்படின்னா பார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்டர் அப்படின்றதுதான். அப்போ அதுக்குள்ள தே கிராஸ். கிராஸ்னா என்னது? தாண்டி செல்லுது அப்படின்னு பாருங்க. அப்ப தாண்டி சென்றா அதுக்கு பேர் இம்போர்ட். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? நீங்க பொருளை இன்னொரு ஸ்டேட்டுக்கு வைக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு நேஷனுக்கே வைப்பீங்க. புரியுதாங்க? இன்னொரு நேஷனுக்கே வைப்பீங்க. அதையும் ஐஜிஎஸ்டியில தான் கொண்டு வரணும். இது எல்லாமே கவர்ஸ் அண்டர் ஐஜிஎஸ்டி இல்லையாங்க? ஐஜிஎஸ்டியில தான் வரும். இன்டர்ஸ்டேட் எல்லாமே ஐஜிஎஸ்டியில தான் வரும். இதுல 2 வரும், சிஜிஎஸ்டி அண்ட் பிளஸ் என்ன வரும், எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது கம்பைன்ட் ஆகும். இது சிங்கிள் ரேட்டு, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அடுத்தது இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் மாதிரியே இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஃப்ரம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ்னு என்ன? இப்போ இந்த ஜூம் மீட்டிங்கை நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த ஜூம் மீட்டிங் வந்து யூஎஸ்ல இருந்து நமக்கு சர்வீசஸை ப்ரொவைட் பண்றதுங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த சர்வீஸை நம்ம இங்க யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்னா தே ஹாவ் டு பெய்டு ஃபார் த என்ன அர்த்தங்க? நம்ம ஜிஎஸ்டியை கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஜிஎஸ்டி வெளியில போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ சுங்க எல்லையை தாண்டுது அப்படின்னு அர்த்தம். அப்போ மொத்தத்துல எந்த இறக்குமதியாக இருந்தாலும் சரி, இறக்குமதி கூட்ஸா இருந்தாலும் சரி, அதே சமயம் சர்வீஸா இருந்தாலும் சரிங்க, பணியா இருந்தாலும் சரி, இதா இருந்தாலும் சேவை அல்லது சரக்கு எதுவாக இருந்தாலும் சரிங்க. அதனாலதான் முன்னெல்லாம் ஆரம்பத்துல இருந்ததை காட்டிலும் இப்ப இந்த ஜூம் மீட்டிங் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருங்க. இப்ப இருக்கக்கூடிய ரேட் பாத்தீங்க அப்படின்னா தே ஹாவ் டு டிவைஸ் இட் இஸ் அ மச் ஹையர் தேன் ரேட். அது இல்லாம இப்போ பரபரன்னு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டாலருடைய வேல்யூவும் அப்ரிசியேட் ஆகுது அப்படின்றப்போ நமக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம். அப்போ நிறைய பணத்தை நம்ம அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா அது வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டேக்ஸை கட்டுறோம். அப்போ டேக்ஸோடைய வேல்யூவும் நமக்கு அதிகமாகும். அடுத்தது இம்போர்ட் ஆஃப் குட்ஸ், எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரெசன்ட்லயே அவர் கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, ஏற்றுமதி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நோ டேக்ஸுங்க, அதாவது 0% டேக்ஸ் கீழே கொண்டு வந்துடுறாங்க. அப்படின்னா என்ன? நீங்க எந்த ஒரு டேக்ஸும் நீங்க பே பண்ண வேண்டாம். என்கரேஜ் பண்றாங்க உங்களை வந்து ஏற்றுமதிக்கு என்கரேஜ் பண்றாங்க. இதனால இது இம்போர்ட் எல்லாம் என்ன அர்த்தங்க? வெளிநாட்டுல இருந்து பொருளை வாங்கி கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்களோட பணம் வெளியில போகும். உங்களோட பணம் என்ன ஆகிட்டே இருக்கும்? வெளியில போயிட்டே இருக்கும். பட் அங்கிருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றப்போ ஃபாரின் கரன்சி நமக்கு உள்ள வரும். ஃபாரின் கரன்சி நமக்கு உள்ள வரும். அப்போ அது வந்து நமக்கு ஒரு வகையில பெனிஃபிட்டட். அதனால அதை என்கரேஜ் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டியில வந்து 0% கொண்டு வந்துடுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண தேவையில்லை. இதுக்கு முன்னாடி ஏதாவது டாக்ஸஸ் நீங்க பே பண்ணியிருந்தாலுமே கூட எக்ஸ்போர்ட் அப்படின்னு வந்துட்டாவே நோ டாக்ஸஸ். சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை செஸ், இதெல்லாம் டி லிஸ்ட்ல, அதாவது நெகட்டிவ் லிஸ்ட்ல பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் பண்ணாலும் சரிங்க, உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட்ல வந்துடும். நீங்க ஏற்றுமதி செய்றீங்க அப்படின்னா நீங்க கட்டின டாக்ஸ் எல்லாம் திரும்பி வந்துடும். சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை செஸ். செஸ்ன்னா தெரியும், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். இதுல தயாரிக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே நமக்கு எங்க தான் போகுங்க? எக்ஸ்போர்ட்டுக்கு தான் போகும். அப்போ உருவாக்கக்கூடிய எல்லா பொருளுமே கோ ஃபார் எக்ஸ்போர்ட். அப்போ எக்ஸ்போர்ட்ங்கிற பர்பஸ்க்காக தான் அதுல சப்ளை ஆச்சு அப்படின்னாலும் ஏற்றுமதி பொருள்களாக கன்சிடர் பண்ணணும். மொத்தத்துல நீங்க என்ன எடுத்துக்கணும்? இன்டர்ஸ்டேட் அப்படின்னா ஒரு யூனியன் டெரிட்டரியில இருந்து இன்னொரு யூனியன் டெரிட்டரி, அல்லது டெரிட்டரியில இருந்து ஸ்டேட்டு, பிட்வீன் ஸ்டேட்ஸ், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், any other supply in the taxable territory which is not intraவுல கவர் ஆகாத எல்லாமே இன்டர்ல கவர் ஆயிடும். இன்ட்ராவுல கவர் ஆகாத அனைத்தும் நமக்கு எதுல கவர் ஆயிருங்க? இன்ட்ராவுல நாட் கவர்டுன்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இன்டர்ல கவர் ஆயிடும். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? No doubt, sir. Okay. Yes.